முறைகேடு புகார் எதிரொலியாக டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதி யஷ்வந்த் வர்மாவை வேறு நீதிமன்றத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்ற கொலீஜியம் முடிவு செய்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வெங்கடேசன் வழங்கிட கேட்கலாம். வெங்கடேசன், எந்த நீதிமன்றத்திற்கு மாற்றப்படலாம் என தகவல் வெளியாக இருக்கிறது? மேலும் இந்த புகார் தொடர்பான முழு பின்னணியும் விவரிங்க. வணக்கம். டெல்லி உயர்நீதிமன்ற நீதிபதியாக யஷ்வந்த் வர்மா இருந்து வருகிறார். இவரது வீட்டில் அண்மையில் ஏற்பட்ட தீ விபத்தில் கணக்கில் வராத கட்டுக்கட்டான ரூபாய் நோட்டுகள் கண்டெடுக்கப்பட்டதை தீயணைப்புத் துறையினர் உடனடியாக காவல்துறைக்கு தெரிவித்து காவல்துறையினர் உடனடியாக உரிய உயரதிகாரிகளுக்கு தெரிவித்ததை தொடர்ந்து இந்த புகார் தலைமை நீதிபதிக்கு கிடைத்த உடனேயே அவர் சொந்த மாநிலமான அலகாபாத் உயர்நீதிமன்றத்திற்கு மாற்ற உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சீவ் கண்ணா தலைமையிலான கொலிஜியம் முடிவு செய்துள்ளது. இருப்பினும் இது போன்ற தீவிரமான முறைகேடு புகார்களுக்கு ஆளாகியுள்ள நீதிபதியை பதவி விலக செய்ய வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை கொலிஜியத்தில் இடம்பெற்றிருந்த நீதிபதிகள் வலியுறுத்தியுள்ளனர். அவ்வாறு அவர் பதவி விலகாத பட்சத்தில் அவரை நாடாளுமன்றம் வாயிலாக அவரை நீக்க ஒரு பரிந்துரையை தலைமை நீதிபதி எடுக்க வேண்டும் என்ற ஒரு கருத்தும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று அவர் பணிக்கு விடுமுறை எடுத்துள்ளதாக டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அவர் இடம்பெற்றிருந்த நீதிபதியின் அந்த அலுவலர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் இது போன்ற முறைகேடு புகார்கள் ஆளாகியுள்ள நீதிபதியின் வீட்டில், அதுவும் குறிப்பாக தீ விபத்தில் கட்டுக்கட்டுக்காக கணக்கில் வராத பணம் கண்டெடுக்கப்பட்டது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sri Perumbudur.